ஓம் சாந்தி 21/9/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 2/2/2007. பரமாத்ம பிராப்திகளில் நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் தூய்மை, உன்னத நிலை மற்றும் செல்வந்த நிலை. இன்று உலகை மாற்றக்கூடிய பாப்தாதா தனது துணையாக இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் விசேஷமாக பரமாத்ம விசேஷ பிராப்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று தூய்மை, இரண்டாவது உன்னத நிலை, மூன்றாவது செல்வந்த நிலை. இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மையாவதாகும். ஆக ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையாக இருக்கிறீர்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பில் தூய்மை. நீங்கள் பாருங்கள், பரமாத்ம பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் முதல், இடை, கடை 3 காலங்களிலும் தூய்மையாக இருக்கிறீர்கள். முதலில் ஆத்மா பரம்தாமத்தில் இருந்த பொழுது அங்கும் தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு ஆதியில் வரும் பொழுது ஆதியிலும் தேவதா ரூபத்தில் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். தூய்மை என்றால் தூய்மையான ஆத்மாவின் விசேஷ தன்மை. இல்லறத்தில் இருந்தாலும் முழுமையான தூய்மையுடன் இருப்பதாகும். மற்றவர்களும் தூய்மையாக ஆகிறார்கள். ஆனால் உங்களது தூய்மையின் விசேஷ தன்மை கனவிலும் அசுத்தம் மனம் புத்தியை தொடாது. சத்யுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக ஆகிறது மற்றும் உங்களது ஷரீரமும் தூய்மையாக ஆகிறது. ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக தேவ ஆத்மா ரூபத்தில் இருக்கிறது. இதுதான் சிரேஷ்ட தூய்மையாகும். தூய்மையாக ஆவது போன்று சிரேஷ்டமாகவும் ஆகிறீர்கள். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் பிராமண ஆத்மாக்கள் ஆவார்கள். மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக ஆகிறீர்கள். ஆதியில் பரம்தாமத்திலும் சிரேஷ்டம், அதாவது தந்தையின் கூடவே இருக்கிறீர்கள். இடையில் பூஜ்ய ஆத்மாவாக ஆகிறீர்கள். எவ்வளவு அழகான ஆலயம் உருவாகிறது மற்றும் எவ்வளவு விதிப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. எவ்வளவு விதிப்படி தேவதைகளாகிய உங்களுக்கு ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஆலயங்கள் கட்டலாம். ஆனால் விதிப்படி பூஜைகள் தேவதை ரூபத்தில் உங்களுக்கு தான் நடைபெறுகிறது. ஆக தூய்மையாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சிரேஷ்டமானவர்களாகவும் ஆகிறீர்கள். கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கிறீர்கள். உலகிலேயே மிக பெரிய செல்வந்தர் என்று உலகத்தினர் கூறுகின்றனர். ஆனால் உன்னத ஆத்மாக்களாகிய நீங்கள் கல்பத்திலேயே செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். தனது பொக்கிஷங்களின் நினைவு வருகிறது. எந்த அளவு பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். அழிவற்ற பொக்கிஷங்களை இந்த ஒரு பிறப்பில் பிராப்தியாக அடைகிறீர்கள். அது பல பிறவிகளுக்கு கூடவே வருகிறது. வேறு யாருடைய பொக்கிஷமும் பல பிறவிகளுக்கு கூடவே வருவது கிடையாது. ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் ஆன்மீகமானது. சக்திகளின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட எண்ணங்களின் பொக்கிஷம் மற்றும் நிகழ்கால நேரத்தின் பொக்கிஷம் என்று அனைத்து பொக்கிஷங்களும் பல ஜென்மங்களுக்கு கூடவே இருக்கிறது. ஒரு பிறப்பில் அடைந்த பொக்கிஷங்கள் கூடவே வருகிறது. ஏனென்றால் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கும் வள்ளல் பரமாத்ம தந்தையின் மூலம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. எனவே என்னுடைய பொக்கிஷம் அழிவற்றது என்ற போதை இருக்கிறதா? இந்த ஆன்மீக பொக்கிஷங்களை அடைவதற்கு சகஜ யோகிகளாக ஆகியிருக்கிறீர்கள். நினைவு சக்தியின் மூலம் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்கிறீர்கள். இந்த நேரத்திலும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீர்கள். ஏதாவது கவலை இருக்கிறதா என்ன? ஏனென்றால் உங்களிடம் இருக்கும் இந்த பொக்கிஷத்தை எந்த திருடனும் திருட முடியாது. ராஜா அனுபவிக்க முடியாது. தண்ணீரில் மூழ்காது. ஆகையால்
கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீர்கள். ஆக இந்த பொக்கிஷங்களின் நினைவு எப்பொழுதும் இருக்கிறது அல்லவா? மேலும் நினைவு கூட ஏன் எளிதாக இருக்கிறது? ஏனென்றால் அனைத்திலும் நினைவிற்கு ஆதாரமாக இருப்பது ஒன்று சம்பந்தம், மற்றொன்று பிராப்தி. எந்த அளவிற்கு சம்பந்தத்தில் அன்பு இருக்குமோ அந்த அளவிற்கு நினைவு தானாகவே வருகிறது. ஏனென்றால் சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது. மேலும் எங்கு அன்பு இருக்கிறதோ அன்பானவர்களை நினைவு செய்வது கடினமாக இருக்காது, ஆனால் மறப்பதுதான் கடினமாக இருக்கும். ஆக தந்தை சர்வ சம்பந்தத்தில் ஆதாரமாக ஆக்கிவிட்டார். அனைவரும் தன்னை சகஜ யோகி என்று அனுபவம் செய்கிறீர்களா அல்லது கடின யோகியாக இருக்கிறீர்களா? சகஜமாக இருக்கிறதா அல்லது சில நேரம் சகஜமாக சில நேரம் கடினமாக இருக்கிறதா? எப்போது தந்தையை சம்பந்தத்துடனும் அன்புடனும் நினைவு செய்கிறீர்களோ நினைவு கடினமாக இருக்காது. மேலும் பிராப்திகளை நினைவு செய்யுங்கள். அனைத்து பிராப்திகளின் வள்ளல் அனைத்து பிராப்திகளையும் ஏற்படுத்தி விட்டார். ஆக அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்த ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா? பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான எளிய விதியை பாப் தாதா கூறியிருக்கிறார். என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அடைவதற்கான விதி புள்ளி. அழியக்கூடிய பொக்கிஷங்களிலும் புள்ளி வைத்துக் கொண்டே சென்றால் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் அல்லவா? ஆக அழிவற்ற பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான விதி புள்ளி வைப்பதாகும். 3 புள்ளிகள் உள்ளன. ஒன்று நான் ஆத்மா புள்ளி, தந்தையும் புள்ளி மற்றும் நாடகத்தில் எது நடந்து முடிந்ததோ அதற்கும் முற்றுப்புள்ளி. ஆக புள்ளி வைப்பதற்கு வருகிறதா? அனைத்தையும் விட மிக எளிய வார்த்தை எது? புள்ளி வைப்பதுதானே. ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், தந்தையும் புள்ளியாக இருக்கிறார் என்ற நினைவின் மூலம் தானாகவே பொக்கிஷங்கள் சேமிப்பாகி விடுகிறது. புள்ளியை வினாடியில் நினைவு செய்வதனால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உங்களது பிராமண வாழ்க்கையின் அதிகாரமாகும். ஏனென்றால் குழந்தையாவது என்றால் அதிகாரியாவது. மேலும் விசேஷமாக 3 சம்பந்தங்களின் அதிகாரம் பிராப்தியாக கிடைக்கிறது. பரமாத்மாவை தந்தையாக ஆக்கியிருக்கிறீர்கள், ஆசிரியராகவும் ஆக்கியிருக்கிறீர்கள் மற்றும் சத்குருவாகவும் ஆக்கியிருக்கிறீர்கள். இந்த 3 சம்பந்தங்களின் பாலனை படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாகும் மற்றும் சத்குருவின் மூலம் வரதானம் கிடைக்கிறது. எவ்வளவு எளிதாக வரதானம் கிடைக்கிறது! ஏனென்றால் தந்தையிடமிருந்து வரதானம் அடைவது குழந்தைகளின் பிறப்புரிமை ஆகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கை சோதிக்கின்றார். நீங்களும் தனது ஒவ்வொரு நேரத்தின் சேமிப்பு கணக்கை சோதியுங்கள். சேமிப்பு ஆனதா ஆகவில்லையா? அதற்கான விதி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் தானும் திருப்தி. யாருடன் சேர்ந்து செய்தீர்களோ அவரும் திருப்தி. இருவரும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், கர்மத்தின் கணக்கு சேமிப்பு ஆகி இருக்கிறது. ஒருவேளை சுயம் அல்லது யாருடைய சம்பந்தத்தில் வருகிறீர்களோ அவர் திருப்தியாக இல்லை என்றால் சேமிப்பு ஆகவில்லை. பாப்தாதா நேரத்தை பற்றிய தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார். நிகழ்கால சங்கம யுகத்தின் நேரம் முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நேரமாகும். ஏனென்றால் இந்த சங்கமம்தான் சிரேஷ்ட காரியங்கள் என்ற விதையை விதைக்கும் நேரம், உடனடி பலனை அடையக்கூடிய நேரம். இந்த சங்கமத்தின் ஒவ்வொரு வினாடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஆகும். அனைவரும் ஒரு வினாடியில் அஷரீரி நிலையில் நிலைத்திருக்க முடியுமா? பாப்தாதா எளிய விதியை கூறியிருக்கிறார். நிரந்தர நினைவிற்கு ஒரு விதியை உருவாக்குங்கள். முழு நாளும் 2 வார்த்தைகளை அனைவரும் பேசுகிறீர்கள், பலமுறை பேசுகிறீர்கள். அந்த 2 வார்த்தை நான்
மற்றும் எனது. எப்பொழுது நான் என்ற வார்த்தையை கூறுவீர்களோ அப்பொழுது நான் ஆத்மா என்று தந்தை அறிமுகம் கொடுத்து விட்டார். எனவே எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை கூறுவீர்களோ அப்பொழுது நான் ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். தனியாக நான் என்று யோசிக்காதீர்கள். நான் ஆத்மா என்பதை கூடவே யோசியுங்கள். ஏனென்றால் நான் சிரேஷ்ட ஆத்மா, பரமாத்மா பாலனையில் இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை அறிவீர்கள் அல்லவா? மேலும் எனது என்ற வார்த்தையை கூறும் பொழுது என்னுடையவர் யார்? என்னுடைய பாபா, அதாவது தந்தை பரமாத்மா. எந்த அளவிற்கு தந்தையிடம் என்னுடையவர் என்று நினைப்பீர்களோ அந்த அளவிற்கு நினைவு எளிதாகிக் கொண்டே செல்லும். ஏனென்றால் என்னுடையதை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. முழு நாளும் பாருங்கள், என்னுடையதுதான் நினைவிற்கு வருகிறது. ஆக இந்த விதியின் மூலம் எளிதாக நிரந்தர யோகி ஆகிவிட முடியும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்வமானம் என்ற இருக்கையில் அமர வைத்து இருக்கிறார். ஸ்வமானத்தின் பட்டியலை நினைவில் கொண்டு வந்தால் மிக நீளமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஸ்வமானத்தில் நிலைத்திருந்தால் தேக அபிமானம் வர முடியாது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்வமானம் என்ற இருக்கையில் அமர வைத்திருக்கிறார். ஸ்வமானத்தின் பட்டியலை நினைவில் கொண்டு வந்தால் மிகவும் நீளமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஸ்வமானத்தில் நிலைத்திருந்தால் தேக அபிமானம் வர முடியாது. ஒன்று தேக அபிமானம் இருக்க வேண்டும் அல்லது ஸ்வமானம் இருக்க வேண்டும். ஸ்வமானம் என்றால் சுயம் ஆத்மாவின் சிரேஷ்ட நினைவிற்கான இடம். ஆக அனைவரும் தனது ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? எந்த அளவிற்கு ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு தானாகவே மரியாதை கொடுப்பீர்கள். ஆக ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியானவர்களாக ஆக்கிவிடுவார்கள். எப்பொழுதும் பாப்தாதா கூறுகிறார், முழு நாளும் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். ஏன்? மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சியில் ஆரோக்கியமும் இருக்கிறது, செல்வமும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லை என்றால் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. மகிழ்ச்சிக்காக தான் கூறப்படுகிறது, மகிழ்ச்சியை போன்ற பொக்கிஷம் எதுவும் இல்லை. எவ்வளவு பொக்கிஷங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஆனால் மகிழ்ச்சி இல்லை என்றால் பொக்கிஷங்களை பிராப்தியாக அடைய முடியாது. மகிழ்ச்சிக்காக கூறப்படுகிறது, மகிழ்ச்சி போன்ற சத்தான உணவு எதுவும் இல்லை. ஆக மகிழ்ச்சி செல்வமாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி இருந்தால் ஆரோக்கியமும் இருக்கும். பெயரே மகிழ்ச்சி என்றால் குதூகலம் இருக்கவே செய்யும். ஆக மகிழ்ச்சியில் மூன்றும் இருக்கும். மேலும் தந்தை அழிவற்ற மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களை கொடுத்துள்ளார். தந்தையின் பொக்கிஷத்தை இழந்து விடக்கூடாது. ஆக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு பொருள். எவ்வளவு கொடுப்பீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். அனுபவம் செய்து பாருங்கள். அனுபவம் செய்து இருக்கிறீர்கள் தானே? மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் என்றால் பகிர்வதன் மூலம் முதலில் தனக்குள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி படுத்துவதற்கு முன் முதலில் தனக்குள் மகிழ்ச்சி ஏற்படும். ஆக அனைவரும் வீட்டு பாடம் செய்தீர்களா? யார் செய்து இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். யார் செய்தீர்களோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காரணம் கூறாமல் நிவாரணம் செய்ய வேண்டும். சமாதான சொரூபம் ஆக வேண்டும். கைகளை உயர்த்துங்கள். இது நடந்துவிட்டது என்று இப்பொழுது
கூற மாட்டீர்கள் தானே? பாப்தாதாவிற்கு பல குழந்தைகள் தங்கள் ரிப்போர்ட்டை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். நான் எவ்வளவு சதவிகிதம் ஓகேவாக இருக்கிறேன்? லட்சியம் வைக்கும் பொழுது லட்சணம் தானாகவே வந்து விடுகிறது. நல்லது. இரட்டை அயல் நாட்டு சகோதர சகோதரிகளுடன் அயல் நாட்டினருக்கு தங்களது ஒரிஜினல் அயல் நாட்டை மறந்திருக்க மாட்டீர்கள். உண்மையாகவே நீங்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்கள் என்பது நினைவில் இருக்கிறது தானே? ஆகையால் அனைவரும் உங்களை இரட்டை அயல் நாட்டினர் என்று கூறுகிறார்கள். வெறும் அயல் நாட்டினர் கிடையாது, இரட்டை அயல் நாட்டினர். எனவே உங்களுக்கு தங்களது இனிய வீடு ஒரு பொழுதும் மறந்திருக்காது. ஆக எங்கு இருக்கிறீர்கள்? பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் அல்லவா? பாப்தாதா கூறுகிறார், ஏதாவது சிறிய பெரிய பிரச்சனை வந்தால் பிரச்சனை அல்ல, ஆனால் சோதனைத்தால் முன்னேற்றுவதற்காக வருகிறது. பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதய சிம்மாசனதாரியாக ஆகிவிடுங்கள். பிறகு பிரச்சனைகள் விளையாட்டு பொருட்களாக ஆகிவிடும். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீர்கள், விளையாடுவீர்கள். விளையாட்டு பொருளாக இருக்கும். அனைவரும் பறக்கும் கலையில் உள்ளவர்கள்தானே? பறக்கும் கலை இருக்கிறதா அல்லது நடக்கக்கூடியவர்களா? பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களா? பறப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பாதி கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். பறப்பவர்களாக இருக்கிறீர்களா? நல்லது. அவ்வப்பொழுது பறப்பதை விட்டு விடுகிறீர்களா என்ன? நடந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. சிலர் பாப்தாதாவிடம் கூறுகிறார்கள், பாபா, நான் மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன். எனவே பாப்தாதா கேட்கிறார், நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பறந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது நடக்கக்கூடிய நேரம் அல்ல, பறக்கும் நேரம். ஆர்வம், உற்சாகம், தைரியம் என்ற ரக்கை ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. எனவே ரக்கையின் மூலம் பறக்க வேண்டும். தினமும் சோதனை செய்யுங்கள். பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருக்கிறேனா? நன்றாக இருக்கிறது. பாப்தாதா முடிவில் என்ன பார்த்தார்? சேவை நிலையங்கள் அயல் நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். எவ்வாறு இரட்டை அயல் நாட்டினர்களாக இருக்கிறீர்களோ அவ்வாறு இரட்டை சேவை மனதாலும் வார்த்தைகளாலும் செய்து கொண்டே செல்லுங்கள். மனசக்தியின் மூலம் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக விருத்தியை ஏற்படுத்துங்கள். வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். இப்பொழுது துக்கம் அதிகரிப்பதை பார்த்து கருணை வரவில்லையா? உங்களது ஜட சிலைகளுக்கு முன்னால் கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். கருணை காட்டுங்கள். இப்பொழுது தயை, இரக்கம், கருணை உடையவர்களாக ஆகுங்கள். தன் மீதும் கருணை, மற்ற ஆத்மாக்களின் மீதும் கருணை. நல்லது. ஒவ்வொரு பருவத்திலும் வந்து விடுகிறீர்கள். இது அனைவரையும் மகிழ்ச்சி படுத்துகிறது. ஆக பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்கள். நன்றாக இருக்கிறது. முடிவை பார்க்கின்ற பொழுது தன்னை மாற்றிக்கொள்வதிலும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். சுய மாற்றத்தின் வேகம் உலக மாற்றத்தின் வேகத்தை அதிகப்படுத்துகிறது. நல்லது. முதன்முறை வந்தவர்கள் எழுந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் பிராமண பிறப்பின் வாழ்த்துக்கள். நல்ல இனிப்பு கிடைக்கும். ஆனால் பாப்தாதா உங்களுக்கு தில்குஷ் இனிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். முதல் முறையாக மதுவனத்திற்கு வந்ததற்கு இந்த தில்குஷ் இனிப்பு எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இனிப்பு வாயில் போட்டுக்கொண்டால் கரைந்து விடும். ஆனால் இந்த தில்குஷ் இனிப்பு எப்பொழுதும் கூடவே இருக்கும். வந்திருக்கும் உங்களை பார்த்து பாப்தாதா மற்றும் உள்நாடு வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவும் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆப்பிரிக்காவும் பார்த்து கொண்டிருக்கிறது, ரஷ்யாவும் பார்த்து கொண்டிருக்கிறது, லண்டனும் பார்த்து கொண்டிருக்கிறது, 5 கண்டங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவரின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை அங்கு அமர்ந்து கொண்டே கொடுக்கின்றனர். நல்லது.
பாப் தாதாவின் ஆன்மீக ட்ரில் நினைவு இருக்கிறது தானே? இப்பொழுது பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் புது குழந்தையாக இருந்தாலும், பழைய குழந்தையாக இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், சிறியவர்கள் மிக விரைவாக தந்தைக்கு சமமாகிவிட முடியும். இப்பொழுது வினாடியில் மனதை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு மனம் ஒரு நிலை ஆகிவிட வேண்டும். இந்த ஒருநிலைப்படுத்தும் ட்ரில் எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது ஒரு வினாடியில் மனதிற்கு எஜமானராகி நான் மற்றும் என்னுடைய உலகம் பாபா, வேறு யாருமில்லை என்ற ஒரே சீரான நிலையில் நிலைத்து விடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஆர்வம், உற்சாகம் என்ற ரக்கைகளினால் பறக்கும் கலையின் அனுபவி மூர்த்தி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தனது ஸ்வமானம் என்ற இருக்கையில் செட் ஆகி இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் கருணை உள்ளமுடையவராகி உலக ஆத்மாக்களுக்கு மனதின் சக்தியின் மூலம் சுகம், அமைதியின் அஞ்சலி கொடுக்கக்கூடிய கருணை இரக்கமுடைய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கும் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். நல்லது. அனைவரும் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களா? எவ்வளவு இருக்கிறது? எப்பொழுதும் இவ்வாறு இருங்கள். எது நடந்தாலும் நடக்க விடுங்கள். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் பறக்க வேண்டும். எந்த விஷயமும் கீழே கொண்டு வர முடியாது. உறுதியாக இருக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துள்ளீர்களா? எவ்வளவு உறுதியாக இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருங்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றாலும் மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். விஷயத்தை விட்டுவிடுங்கள். மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். விஷயங்கள் அழிந்துவிடும். ஆனால் மகிழ்ச்சி எப்பொழுதும் கூடவே இருக்க வேண்டும். எது கூடவே இருக்க வேண்டுமோ அதை விட்டு விடுகிறீர்கள். எதை விட வேண்டுமோ அதை கூடவே வைத்திருக்கிறீர்கள். இவ்வாறு செய்யாதீர்கள். அமிர்த வேளை தினமும் முதலில் தனக்கு தானே மகிழ்ச்சி என்ற உணவை பரிமாறுங்கள். நல்லது. வரதானம். இனிய அமைதி என்ற அன்பில் மூழ்கிய நிலையின் மூலம் பற்றற்ற சக்திசாலி சுரூபம் ஆகுக. விளக்கம். தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் சுபாவம், மனிதன் அல்லது பொருள், வாயுமண்டலம், அதிர்வலைகள் போன்ற அனைத்தும் இருந்தாலும் கூட அவைகள் தன் பக்கம் ஈர்க்கவே கூடாது. மனிதர்கள் கதறிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீங்கள் உறுதியானவர்களாக இருங்கள். இயற்கை, மாயை அனைத்தும் கடைசி பங்கிற்காக தன் பக்கம் எவ்வளவு ஈர்க்கப்படும். ஆனால் நீங்கள் விடுபட்டவர்களாக மற்றும் தந்தைக்கு அன்பானவர்களாக இருக்கும் நிலையில் மூழ்கி இருங்கள். இதைதான் பார்த்தும் பாராமல் இருத்தல், கேட்டும் கேளாமல் இருத்தல் என்று கூறப்படுகிறது. இதுவே இனிய அமைதி சொரூபத்தின் அன்பில் மூழ்கிய நிலை. இப்படிப்பட்ட நிலை உருவாகும் பொழுதுதான் பற்றற்ற சக்தி சொரூபத்தின் வரதானி ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன். தூய அன்னப்பறவையாகி அவகுணம் என்ற கற்களை விட்டுவிட்டு நல்லவைகள் என்ற முத்துகளை தேர்ந்தெடுத்து கொண்டே செல்லுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யூகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். எரிமலை ரூபமாவதற்காக இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்ற ஈடுபாடு எப்போதும் இருக்க வேண்டும். செல்ல வேண்டும் என்றால் விடுபட்டு இருப்பது ஆகும். தனது நிராகார வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தனது வேஷத்தையும் அவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக செல்ல வேண்டும் மற்றும் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல வேண்டும். இந்த நினைவின் மூலம் தானாகவே அனைத்து சம்பந்தம், இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு, அதாவது சாட்சி ஆகி விடுவீர்கள். சாட்சி ஆவது என்றால் எளிதாகவே தந்தைக்கு துணையாக அல்லது தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷ யோக பயிற்சியில் தனது ஆகார ஃபரிஷ்தா சுரூபத்தில் நிலைத்திருந்து பக்தர்களின் கூக்குரலை கேட்டு உதவி செய்யுங்கள். மாஸ்டர் இரக்க உள்ளமுடையவராகி அனைவர் மீதும் கருணையின் பார்வையை வையுங்கள். முக்தி ஜீவன் முக்தி காண வரதானத்தை கொடுங்கள். ஓம் சாந்தி.